அவள் இடத்திலே சென்று உன் கணவன் எங்கே என்று கேள். ஏன் தெரியுமா? ஓர் மனிதனானவன் தன் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது என்ன தெரிவித்து விட்டு செல்வான்? இல்ல இப்ப நீ நாடகத்துக்கு வந்துக்கிற ஏபி சந்தர்த்துக்கு உன் பொண்டாட்டியாண்ட நான் சொல்லிட்டு வந்தா ஏபி சந்தர் நாடகத்துக்கு போறேன்னு சொன்னேன். அவர் சொன்னா நடத்தியா போற பயிற்சிக்கு போறியா கூட போய் நேரு எதுக்கு நீ வீட்டு நீ வந்ததும் ஒண்ணுதான் வராது வந்துதான் வெளியே பட்டு கிடக்குற இருந்தும் வெளிதான் பட்டு கிடக்குற நீ இன்னும் அத்தனை சுகத்தை கால போறேன் போட்டு அதுதான் நான் பயிற்சிக்கு வந்துட்டேன். அது மாதிரி சொல்லாஜா போயிருப்பா. வாலி எங்கே செல்கின்றோம் என்று தெரிவித்து விட்டத்தான் சென்றிருப்பான். எங்கே சென்றிருக்கின்றான் என்று கேள். யாருங்க நீங்க? எதற்காக இங்க வந்திருக்கின்றீங்க? மந்திரி மகோதரன். அம்மா உங்களுடைய கணவர் எங்க போயிருக்காரு? என்னுடைய கணவரா? அவர் எங்க சென்றால் உங்களுக்கு என்ன? நீங்க எதற்காக வந்தீர் அதை உரையுங்கள். அவர் செருப்பாடி கால போடலாம். அவர் கேட்டா கேளு. ஆனா புறம்போக்கு அப்படி கேட்டுனா கூட பரவாயில்ல. எனக்கு நேரம் சரியில்லை பொழுது. அப்படி என்னத்தான் கேட்டால் வந்தீங்களா? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துன்னு போவாங்க. என் கணவன் அங்க இருக்கிறா இங்க இருக்கா அந்த கேள்வி நீங்க கேட்காதீங்க. ஏகோ வசனம் எடுத்துரைக்கின்றால் அந்த தாரை நான் மோசமானவன் போனோடனே கையை வச்சிருவேன். அதுக்கு தான் பயனுங்க தலை இருக்கும் போது வாழை அனுப்புறேன். கம்முன்னு வந்துட்டு நீங்க போய் கேளு. நம்மளுக்கு உன்னுடைய கணவனுக்கு ராவணா நீ எதற்காக வந்தாய்? என்னுடைய கணவர் எங்கிருக்கின்றார், எங்கே சென்றிருக்கின்றார் என்ற அனைத்தையும் நான் உரைக்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பதாக நீ எதற்காக இந்த கிஷ்கிந்தையை நாடி வந்தாய் என்று என்னுடைய தோளுக்கு நிகரானவன் இந்த வாலி என்று எடுத்துரைத்தான் நாரணன். ஆகையால் நானா அந்த வாலியா என்று பார்க்க வாலியை தேடி வந்திருக்கின்றேன். எங்கே உன் கணவன்? என்னுடைய கணவர் எங்கே என்று நான் உரைக்க வேண்டுமா? என்னால் உரைக்க முடியாது. அடித்தாரையே அடித்தாரையே அடித்தாரையே. கணவர் எங்கே என்று உரைக்கும்படி என்னை சாட்டிக் கொண்டு வேட்டையாடுகின்றாய். இது நியாயமா ராவணா? உன் கணவர் எங்கே சொல்லிவிட்டால் சென்று விடுவார். ராவணா கோட்டைக்குள் கொக்கரிக்கும் குளரும் பரிநாளை போலே மந்திரி மகோதரன். இதுதான் உனக்கு வேலையவா? இதுதான் உனக்கு வேலையவான்னு கேக்குறேன். அடையட்டையா லட்சணமே யமஞ்சேருவாகனமே கூரையில்லா குட்டி செவரே அட கழுதையே நீ போடா.
ஏண்டா நீ கூட வாட இல்ல என்னங்க 8,4 லட்சணமே ஆ, 8,4 லட்சணம் என்ன தெரியுமா? என்னங்க அட அவ லட்சணமாடா நீ. அவளு பெருமையா சொல்லுது பெருமையாது ஆமா, இதுதான் தாய். எவனேறும் வாகனமே ஆமா இப்படி திட்டுறா பத்தியா? அட நம்ம எருமகடா எருமை கடான்னு வச்சான் எவ்வளவு மறைபொருள் வைத்து திட்டுகின்றா பத்தியா? அதானுங்க. குட்டி சோறா நம்ம அவ்வளவு ஒரு பொம்பளை கேவலங்க விடலாமா? நாங்க உங்களை கண்ட ஒண்ணு என்னங்க விடலாமா? விடாத. டக், என்ன சொன்னாய்? ராவணா, ராவணா. அது அழையாத வீட்டில் நுழைகின்ற நாய் போலே. அது அழையாத வீட்டில் நுழைகின்ற நாய் போலே. பழிகாராய் நுழைந்தாயடா. என்னை வதை செய்ய முடிந்தாயடா. என்னை தழுவிய நாயகன் இது அறிந்தால் உந்தன் என்னை தழுவிய நாயகன் இது அறிந்தால் உந்தன் பெற்றனமே உயிர் போவதா. அது அழையாத வீட்டில் இருக்கின்ற நாய் போலே. டேய் மந்திரி மகோதரா, வாங்க. திறந்த வீட்டுல எது நுழையும்? நாய் நாய் தான் நுழையும் திறந்த வீட்டுல. ஆமா அந்த மாதிரி ஆ. திறந்த வீட்டுல நாய் மாதிரி வந்து நுழைஞ்சிட்டு என்ன அடிக்கிறீங்களே, நியாயமாடா இதெல்லாம்? நிஜமா என்னடா தூக்கு மாட்டி சாவலாம் நம்ம ஏண்டா? நல்ல ஜென்மம் வந்தா தூக்கு மாட்டி சாவம் நம்மள மானம் என்னமே கிடையாது என்ன கடையில விக்குதா? அவன் கேக்குற ஆ, திறந்த வீட்டுல எது நுழையும் நாயி அதுல சேர்த்துக்க நீங்க ஏன்டா ஒரு பெண்மணி நான் தனியா இருக்கிறேன் என்கிட்ட வந்து நாயை போல கத்துறீங்கன்னு கேட்க வர்றேன் அவன். என்ன தெரிவித்தால் தெரியுமா? நாம் வந்த செய்தி அவன் கணவன் அறிந்தால் ஆ, நாம் உயிர் போவோமா? நம்புங்க அடி தாரே நீ எப்படியாப்பட்டது ராவணா, அடி போராட்டல தையும் நீலி குறுக்கவன் அறுப்போன் தாலி. அடி தாரே, தாரை. என்னிடத்திலே கோலாத்தனம் செய்தால் உன்னுடைய தாலியை உடனடியாக அறுத்து விடுவேன். ராவணா, இப்போது உனக்கு என்ன தேவை? என்னுடைய கணவர் எங்கிருக்கின்றார் என்ற உண்மைதான் எனக்கு தேவை. என்னுடைய கணவரோ ஈசனை காண இமாச்சலம் சென்றிருக்கின்றார். ஏய், ஒரு குரங்கு ஏய், என்ன, அந்த ஈசனத்து போய் அவரை பார்த்து வரம் கேட்க போகுதாமா தவம் செய்ய சென்றிருக்கின்றனாம் 5 அறிவு வானர பூச்சி. 5 அறிவு குரங்கு நீங்க 6 அறிவு படைத்தவர் அர்ச்சனை செய்ய தெரியுமா? ஆ. எல்லை மலர்களை தூவி துளிக்க தெரியுமா? தெரியாது இல்லை என்போல் ஆ, மனதை ஒரு நிலைப்படுத்த தெரியுமா? முடியாதுங்க குரங்கி நடா பொண்ணும் ஆமாக்கா கூட புறப்படு. ராவணா, இப்போது எங்கு செல்கின்றாய்? கைலாகிரி செல்கின்றேன். சென்று உன் கணவன் வாலியை கொன்று கொன்று. பிறகு வந்து உன்னை சந்திக்கின்றேன். ராவணா, இது உன்னால் முடியுமா? முடியும். முடியுமாவா? முடியாது என்பது என்னுடைய கணவர் யார், எப்பேற்பட்டவர், எவ்வித வீரம் படைத்தவர் என்று உனக்கு தெரியாது. உன்னுடைய கணவனுடைய வீரம் தான் உனக்கு தெரியும். இந்த ராவணேஸ்வரனுடைய வீரம் உனக்கு தெரியாது. ஓர் நேரத்திலே இந்த ராவணேஸ்வரனானவன் திக்விஜயம் வருகின்றேன். அந்த நேரத்திலே உபேந்திரனானவன் புஷ்ப விமானத்திலே வருகின்றான். தடுத்து நிறுத்தினேன். பொருளா புஷ்ப விமானத்தை என்று கேட்டேன். உனக்கு மரத்தால் அடியடியில் என்று அடித்தேன். எனக்கு பயந்து புஷ்ப விமானத்தை அங்கே விட்டு பறந்து விட்டான் தேவ உலகம். அன்று முதற்கொன்று இன்று வரை இந்த ராவணேஸ்வரன் அந்த புஷ்ப விமானத்தில் ஏறி வளம் வந்தால் தேவர் மூவர் அனைவரும் கை கட்டி வாய் குத்தி எனக்கு அடக்கமாக பதில் உரைப்பார்கள். புரிகின்றதா? அப்படியா? உன் விருப்பம். ராவணா, ஆ. நீ அங்கு சென்றாய். சென்றால்? அங்கே
என்னுடைய வார்த்தைக்கு அங்கே சென்றாய் கட்டாயம் உனக்கு தீங்கு விளைவிக்கும். பார்த்தாயா எவ்வளவு நேத்திரமாக தன்னுடைய கணவனை காப்பாற்றுகின்றாள் என்றால் நமக்கு ஆபத்து நேருமா? யாருக்கு ஆபத்து நேருகிறது என்று பார்க்கலாம். ராவணா, தகாது தகாது இது தகாது தகாது காலைக்கு தகாது தகாது சென்று விடையில் மாட்டிக் கொள்ளாதே. நான் கூறு வார்த்தையை கேள்வி இப்பொழுதே புறப்பட உன்னுடைய நாட்டிற்கு. ராவணா, தடுக்க தடை பாடாத நீயும் போனாய். சொல்லு போகும், சொல்லு போச்சுன்னா உன் பல்லு போகும். நீங்க எப்படியாப்பட்ட ஒரு வீரர் உங்களுக்கு சொல்லு எனக்கு பல்லு. அவள் தற்பெருமையே பேசிக் கொண்டிருக்கின்றாள். ஒரு சண்டைக்கு செல்கின்றோம் என்றால் தெரிந்து பேசுறோம். அவங்க மல்லியே பேசி எடுக்குமா? சாதாரண குறைஞ்சி என்னுடைய கணவரை சந்திப்பதற்காக இமாச்சலம் செல்கின்றார். என்னுடைய கணவருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லாமல் நீயே காத்து ரட்சிக்க வேண்டும் தாயி, நீயே காத்து